உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு நடிகர்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். வாக்கு செலுத்திய பிறகு அவர்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தது கேட்போம். எவ்வளவு சதவீதம் ஏறுதோ அந்த அளவுக்கு ஜனநாயகத்துக்கு ஆயுள் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான் என்னுடைய விருப்பம். அந்த பர்சன்டேஜ் விழுக்காடு அதிகமாகணுங்கிறது. தேர்தல் எந்த மாதிரியான அரசியல்வாதிகள் வர வேண்டும் என்று நினைக்கிறீங்க? நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது. அதனால நல்லவங்க வரணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நமது நாடு ஜனநாயக நாடு. முக்கியமா உங்க ஓட்டு அத்தனை பேரோட ஓட்டு இதுல கவுண்ட் பண்ணும். இளைஞர்கள் முதல் டைம் ஓட் பண்றவங்க அத்தனை பேரும் தயவு செய்து ஓட்டு பண்ணுங்க. எந்த ஆட்சி வந்தாலும் நல்லது நடக்கும். நம்ம நம்பிக்கையோட ஓட் போடுங்க. அந்த வேட்பாளர் மேல எனக்கு விருப்பமே இல்லாம இருக்கு. அப்ப நான் என்ன பண்றது? அப்ப நான் ஓட்டே போடாம இருந்துடணுமா? அது வேண்டாங்கிறதுக்கு தான் நான் இந்த நோட்டாவை பத்தி சொல்றேன். நான் நோட்டாவை பத்தி சொன்னேன், எல்லாரும் தப்பா எடுத்துக்கிறாங்க. என்னன்னா ஓட்டு போட வேணாம்னு சொல்றேன். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓட்டு போடுங்க, உங்களுக்கு விருப்பமான வேட்பாளரை தேர்ந்தெடுங்க. முடியாத பட்சத்தில் இதுவாக செய்யுங்க. விழிப்புணர்வு பெற்றிருக்கும் தேர்தல் இது என்று நான் கருதுகிறேன். வாக்கு விழுக்காடு அதிகமாகும் என்று நான் நம்புகிறேன். மக்கள் தங்களுக்கு தேவையான நல்லரசை தேர்ந்தெடுப்பார்கள். எல்லா கட்சியுமே மதுவிலக்க அமல்பட்டதாக வாக்கு கொடுத்திருக்காங்க. யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. ஐயா கையெழுத்து கும்பிடுறேன். யாரு ஜெயிச்சாலும் முதல் வேலையாக செய்யுங்க. தமிழ்நாட்டில் இந்த 40 வருஷத்துல 1 கோடி பேரை குடிகாரனாக்கிட்டோம். 50 லட்சம் பேர் குடி நோயாளிகளா இருக்காங்க. குடும்ப தலைவனை குடிகாரனாக்கி அவங்க ஈரெல்லாம் பெருசாக்கி அவனை சாகடிச்சிட்டு இலவசமான பேர் எதுக்கு வாக்கு போடுறீங்க? ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. நான் ஊர்ல போகும்போது விவசாயம் செழிப்பா இருந்ததெல்லாம் இப்ப அந்த ஊரே ஆளே இல்ல இப்போ. அதனால விவசாயத்துக்கு நிச்சயமா வர அரசாங்கம் நல்லது பண்ணியே ஆகணும். நிறைய விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பெருமைப்படுத்தி அவங்களோட லைஃபை ஈஸி ஆக்கி தரணும். தேங்க்யூ. வந்தாலும் கூட நல்லது செஞ்சா இன்னும் ஏன்னா நம்மளோட நீட்ஸ் நம்மளோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டே பை டே கூட ஜாஸ்தி ஆக போகுது. நம்ம தேவைகள் எல்லாம் எப்பவுமே ஒரு நாளுக்கு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா லீடர்ஸும் மக்களோட தேவைகள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட இதெல்லாம் டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ அதுக்கு ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணா போதும். எல்லாரும் போய் ஓட் போடுங்க. நான் சென்னை அதுக்காக தான் வந்தேன். ஐ டிட் மை டியூட்டி. சோ ப்ளீஸ் கோ அண்ட் vote everybody. Thank you. சந்தோஷமா இருக்கு. மழை பெய்ஞ்ச போது ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு நினைச்சோம். இல்ல எல்லாரும் அதே உற்சாகத்தோட காசு பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ஒவ்வொரு வாட்டி மிஸ் பண்றது கிடையாது. அதே மாதிரி இந்த வாட்டி காசு பண்ண நினைச்சேன். I've done my part. மற்றவங்களும் அதே மாதிரி இன்னைக்கு அவங்களோட ஓட்டை காசு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஓட்டு போடணும். நான் கூட நேற்று வரைக்கும் வெளியூர்ல தான் இருந்தேன். காலையில தான் வந்தேன், ஊருக்கு வந்தேன். ஸோ காலையிலே ஓட்டு போடணும்னு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப க்ரௌடா இருக்கு. எல்லாரும் வந்திருக்காங்க. ஈவினிங்குள்ள நம்ம ஏரியாவில் சாலிகிராம ஏரியாவில் மொத்த ஓட்டு பதிவாயிருந்தேன்.